وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வே உங்களுடைய நாம் தினம்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் இதன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அதிலிருந்து சூரா முஹம்மது 47வது அத்தியாயத்தினுடைய 13 மற்றும் 14வது வசனங்களுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وكأي من قرية هي أشد قوة من قريتك التي أخرجتك أهلكناهم فلا ناصر لهم أفمن كان على بينة من ربه كمن زين له سوء عمله واتبعوا أهواءهم. நபியே, உம்மை வெளியேற்றிய உமது ஊராரை விட அதிக பலமிக்க எத்தனையோ ஊராரை நாம் அழித்து விட்டோம். அவர்களுக்கு எந்த உதவியாளரும் இல்லை. தம் இறைவனின் தெளிவான சான்றில் இருப்பவர் யாருக்கு தமது தீய செயல் அழகாக்கப்பட்டு தமது சுய விருப்பங்களை பின்பற்றினார்களோ அவர்களை போன்று ஆவாரா? இந்த 13வது வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஒரு குறிப்பிட்ட மக்கா ஊரை சம்பந்தமான அந்த ஊரோடு தொடர்பு படுத்தி வேறு சில ஊர்களை பற்றியான முக்கிய எச்சரிக்கை தகவலை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவை நோக்கி சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்லாது எத்தனையோ பல நபித்தோழர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றதற்கு அடிப்படை காரணம் அந்த ஊரில் இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவான முறையில சுதந்திரமான அடிப்படையில கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாகத்தான் நிர்பந்தமான சூழ்நிலையில அந்த ஊரில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த ஹிஜ்ரத் செய்வதற்குரிய அனுமதியும் அல்லாஹ்வின் தூதருக்கு வழங்கப்பட்டது. அத்தகைய அந்த ஊரிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துதான் அல்லாஹ் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வைக்கிறான். அதாவது, நபியே, இந்த ஊரிலிருந்து நீங்கள் வெளியேற்றினீர்கள். அதாவது இந்த ஊர் மக்கள் தான் உங்களை வெளியேற்றுவதற்குரிய அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தினார்கள். இந்த ஊர் மட்டுமல்லாது இந்த ஊர் எவ்வளவு பெருசாக, இந்த மக்கா மாநகரம் என்பது எவ்வளவு பெரிதாக இருக்கின்றதோ அதை விட பெரிய பெரிய ஊர்கள் எல்லாம் இதற்கு முன்பாக இருந்தது. அந்த ஊர் மக்களும் கடுமையான முறையில் அநியாயங்களை செய்தார்கள். அந்த ஊர் மக்கள் கடுமையான பலமிக்கவர்களாகவும் இருந்தார்கள். வலிமை வாய்ந்த அந்த சமுதாயத்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த மாதிரியான ஊர்களை எல்லாம் நாம் அழித்திருக்கின்றோம். வேரோடு அந்த ஊரினுடைய சூழ்நிலைகளை தலைகீழாக நாம் புரட்டி இருக்கின்றோம். அது மாதிரி நாம் செய்திருக்கின்றோம். அவர்களுக்கு அல்லாஹை தவிர வேறு எந்த பாதுகாவலரும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது இந்த மக்கா மாநகரத்துல இருக்கின்ற அநியாயங்களை அல்லாஹ் அவர்களுடைய அநியாயத்திற்காக தண்டிப்பதற்கு, அந்த ஊரை புரட்டி போடுவதற்கு, அல்லாஹுடைய வேதனை இறக்குவதற்கு அல்லாஹுக்கு சிறிது நேரம் கூட ஆகாது. ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஊரை கடுமையான முறையில் நேசம் வைத்திருக்கின்றார். அந்த நேசத்தின் காரணமாகத்தான் இந்த ஊரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை காலகட்டத்துல அல்லாஹ் அழிக்கவில்லை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஊரில் இருந்து, மக்காவிலிருந்து எப்போ ஹிஜ்ரத் செய்து போனாங்களோ அப்போ தூரமாக நின்று தஸ்வரா என்ற ஒரு இடத்தில் நின்று அந்த ஊரை பார்த்து ரசூல் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆதங்கத்தை தெரிவித்தார்கள். இந்த ஊரு அல்லாஹ்வுடைய விருப்பமான ஊர்கள்ல மிக முக்கியமான இந்த ஊர் தான், இந்த மக்கா மாநகரம் தான். உன்னை அல்லாஹ் கடுமையான முறையில் நேசிக்கின்றான். நீ மட்டும் இந்த ஊரிலிருந்து என்னை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் உன்னிலிருந்து நான் எப்பவுமே வெளியேறி போயிருக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் மக்கா என்ற ஊரை பார்த்து அதுல இருக்கின்ற தன்னுடைய நேசத்தை தெளிவான முறையில ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தி சொன்ன அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தின செய்தி சுனன் திர்மிதி, அபூதாவுத் போன்ற நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற இதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஊர்கள்ல இது முக்கியமான இந்த மக்கா மாநகரம் தான்.
அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப நேசத்திற்குரிய ஊராக, ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஊராக இந்த மக்கா இருக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். இதை விட பெரிய பலமிக்க அந்த ஊர்களை எல்லாம், அந்த ஊர் மக்களை எல்லாம் அநியாயம் செஞ்ச காரணத்தினால அழிச்சிருக்கிறோம், வேதனை இறக்கி அவர்களை நம்ம சாகடிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த ஊரை அப்படி நம்ம செய்யல. இந்த ஊர்ல இருந்து உங்களை வெளியேற்றி உங்களுக்குரிய பாதுகாப்பு நம்ம அதுக்குரிய அந்த ஹிஜ்ரத்துக்குரிய அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்து விட்டோம். ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் தான் பாதுகாப்புடன் என்பதையும் இந்த வசனத்துல இறுதியில அல்லாஹ் உதவி செய்து விட்டார். அதுக்கு அடுத்ததாக 14வது வசனத்துல அல்லாஹ் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அதாவது 2 விதமான சாராரை பற்றி குறிப்பிட்டு விட்டு அதுல யார் சிறந்தவர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நமக்கு அல்லாஹ் கேள்வியோடு நிறுத்தி நம்முடைய சிந்தனையை அல்லாஹ் கொண்டு வந்தான். முதலாவது, யார் தமது இறைவனின் தெளிவான சான்றில் இருக்கின்றாரோ, அல்லாஹின் புறத்திலிருந்து அல்லாஹ் பெற்றிருக்கிற அந்த சான்று, அதாவது நமக்குரிய சான்று என்றால் அல்லாஹுடைய வேதமான அந்த திருமறை குரான். அந்த திருமறை குரானுக்கு விளக்கங்களாக இருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல் செயல் அங்கீகாரங்கள், இந்த இதுதான் தெளிவான சான்று என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த மாதிரி அந்த சான்றில் யார் இருக்கின்றார்களோ அந்த சாரார் சிறந்தவர்களா, அல்லது யாருக்கு தன்னுடைய தீய செயல்கள், கெட்ட செயல்கள், பாவத்திற்குரிய செயல்கள், குற்றத்திற்குரிய செயல்கள் அவர்களுக்கு அழகாக ஆக்கப்பட்டு, அது பாவம் கூட தெரியல, அது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பாவத்திற்குரிய செயல்கள் தான், ஆனால் செய்யறவங்களுக்கு தெரியல, அதுதான் சிறந்த செயல், அதான் நல்ல செயல் என்று அவர்களாக கற்பனை செய்து அந்த காரியத்தை அந்த அமலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதிரி அழகாக்கப்பட்டு தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் சுய விருப்பங்களை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் சிறந்தவர்களா, அவர்களை போன்றவர் ஆவாரா, 2 பேருமே சமமாவார்களா என்ற ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கின்றார். அதாவது ஒருத்தன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அந்த பாவம் பாவமாக கூட அவனுக்கு தெரியல, அதே மாதிரி அந்த பாவத்தை அவன் செய்யறதுக்கு அடிப்படை காரணம் அவன் தன்னுடைய சுய விருப்பத்தை மட்டுமே பின்பற்றுகின்றார். மனோ இச்சைக்கு அடிப்படையில மை லைஃப் மை ரூல்ஸ் என்று இன்னைக்கு பலர் சொல்லி போட்டிருப்பது போல, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய முடிவு, நான் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்வேன், என்னுடைய இஷ்டம் போல நான் செய்து கொள்வேன், என்னுடைய இஷ்டம் போல நான் பேசுவேன், என்னுடைய இஷ்டம் போல எல்லா செயல்பாடுகளையும் நான் அமைத்துக் கொள்வேன் என்று இது மாதிரி நான் அமைத்துக் கொள்வேன் என்று இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் சிறந்தவர்களா, சமமாவாங்களா, அல்லது யார் தன்னுடைய வாழ்க்கையில தெளிவான சான்றை வைத்து தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை முன்வைத்து தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய தூதரை முன்னிலைப்படுத்தி இது மாதிரி இருக்கிறவங்க சமமா, 2 பேருமே சமமாவார்களா? இல்ல, அப்போ 2 பேருமே வெவ்வேறு தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில சான்றை வைத்து தெளிவான ஆதாரத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவன் அவன்தான் சிறந்தவன். யார் தீமையான செயல்களை சுய விருப்பங்களை பின்பற்றுகின்றானோ அவர்கள் இழிந்தவர்கள் தான், அவர்கள் மறுமையில கடுமையான வேதனைக்கு தான் ஆளாக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த 2 சாராரை பற்றி குறிப்பிட்டு நமக்கு ஒரு கேள்வி எழுப்பி நம்முடைய சிந்தனை கொண்டு வந்தார். அந்த 2 நிலைகள்ல நம்ம எதுல இருக்கிறோம், எதுல இருக்க போகிறோம், மறுமையில நாம் எந்த நிலையில இருக்க போகிறோம் என்பது நமக்குரிய ஒரு தேர்வாக அல்லாஹ் நம்முடைய கைகளில் நம்முடைய சிந்தனைக்கு விட்டு வருகின்றார். அப்போ இந்த விஷயத்துல நாம் பெற வேண்டிய படிப்பினை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில நாம் எப்பவுமே தெளிவான சான்றை வைத்துதான் செயல்பட வேண்டும். இன்னைக்கு பல இஸ்லாமியர்களிடத்துல அந்த தெளிவு மிக குறைவாக இருக்கிறது. யார் சொன்னாலும் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில ஆலிம்சா சொல்லிட்டாருன்னா அது சரியாத்தான் இருக்கும், எங்களுடைய முன்னோர்கள் சொல்லிட்டாருன்னா அது சரியாத்தான் இருக்கும் என்று ஆதாரமே இல்லாத ஒரு சூழ்நிலை நோக்கி இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடியவன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன், அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடியவன், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பியிருக்கக்கூடியவன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் தெளிவான சான்றை முன்னிலைப்படுத்தி தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த இந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக இதை எல்லாம் சொல்லியிருக்கிறானா, இதை எல்லாம் தூதர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்களா என்பதை பார்த்து பார்த்து ஆதாரத்தின் அடிப்படையில வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைதான் இந்த விஷயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கேள்வி எழுப்பி இந்த சிந்தனை நோக்கி அல்லாஹ் நம்மை நகர்த்த வந்தார். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி அதற்கென்ற ஆதாரத்தை முன்னிலைப்படுத்தி அந்த ஆதாரங்களின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு உண்மையிலும் மறுமையை வெற்றியடையக்கூடிய முயற்சியை செய்யும் சுபானக்குள்ள அமைக்க.